ஹாய், இன்னைக்கு பிரேக்கர் செலெக்ஷன் பை கரண்ட் ரேட்டிங் எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு கரண்ட் ரேட்டிங் தெரியும், பிரேக்கர்லாம் எப்படி செலெக்ஷன் பண்றாங்க எம்சிபி எம்சிசிபி அப்படிங்கிறது பிகினர்ஸுக்கு தெரியாது. ஸோ 0.5 இருந்து 125 ஆம்பியருக்கு உங்களுக்கு லோட் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எம்சிபி செலெக்ஷன் பண்ணலாம். மினிமைசர் சர்க்யூட் பிரேக்கர் ஸ்மாலர் லோடுக்கு யூஸ் பண்ணலாம். அதே உங்களுடைய ரெக்யர்மெண்ட் 100 ஆம்பியர் வந்து 1600 ஆம்பியர் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எம்சிசிபி மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர் இண்டஸ்ட்ரியல் லோடுக்கு நீங்க அந்த பிரேக்கர் செலெக்ஷன் பண்ணலாம் எம்சிசிபி. அதுவே 800 ஆம்பியர்ல இருந்து 3200 ஆம்பியர் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஏசிபி ஏர் சர்க்யூட் பிரேக்கர் எல்வில மெயின் இன்கம்பரா யூஸ் பண்ணுவாங்க ஏர் சர்க்யூட் பிரேக்கர், நீங்க இந்த பிரேக்கர் செலெக்ஷன் பண்ணலாம். எபோவ் 3KA மீடியம் வோல்டேஜ் இந்த மாதிரி லோட் ரெக்யர்மெண்ட்ல நீங்க விசிபி SF6 சர்க்யூட் பிரேக்கர் செலெக்ஷன் பண்ணுவாங்க. HV மெயின் இன்கம்பருக்காக யூஸ் பண்ணுவாங்க, HV MV மெயின் இன்கம்பருக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கரண்ட் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான பிரேக்கர் செலெக்ஷன் பண்ணணும், நம்மளோட அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரி தேவை அப்படிங்கிறத நீங்க பார்த்து தான் செலெக்ஷன் பண்ணணும். ஸோ இது ஷார்ட் வீடியோக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மெயின் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.